அனைவருக்கும் வணக்கம். நான் சத்யா ரகுராம். அனைவரையும் சாய் சக்தி ஸ்பிரிச்சுவலுக்கு வரவேற்கிறேன். திருச்சி ஸ்ரீரங்கம் ரங்கநாத பெருமாளை பற்றி பார்த்தோம். அதனோட தொடர்ச்சி இரண்டாவது திவ்ய தேசம் திருக்கோழி என்கின்ற உறையூர். மூலவர் அழகிய மணவாள பெருமாள் நின்ற திருக்கோலம், பிரயோக சக்கரம், வடக்கே திருமுக மண்டலம். தாயார் கமலவல்லி நாச்சியார், உறையூர் வள்ளி வீற்றிருந்த திருக்கோலம். தாயாருக்கு தனிக்கோவில் இல்லை. வடக்கே திருமுக மண்டலம், திருக்கல்யாண திருக்கோலம். தீர்த்தம் கல்யாண தீர்த்தம், சூரிய புஷ்கரணி, குடமுருட்டி நதி. சோழர்கள் ஆண்டு வந்த காலத்தில் உறையூர் தலைமையிடமாக கொண்டு ஆண்டு வந்தனர். எல்லோரும் பெருமாளை அடைய சோழ மன்னர்கள் கைங்கரியம் பண்ணியிருக்கிறார்கள். அதில் நந்த சோழன் உறையூரில் இருந்து கொண்டு ஸ்ரீரங்கத்திற்கு பல திருப்பணிகளை செய்தார். அவருக்கு நீண்ட காலமாக புத்திர பேறு இல்லை. பெருமாளிடம் வழிகாட்ட வேண்டும் என்று வேண்டினார். தன் பக்தன் வேண்டுகோளை ஏற்று பெருமாள் மகாலட்சுமி தாயாரிடம் நந்த சோழன் மகளாக அவதரிக்க கேட்டுக்கொண்டார். மகாலட்சுமி தாயார் திருமாலின் வேண்டுகோளுக்கிணங்கி மகளாக பிறக்க சம்மதித்தார். ஒரு நாள் வேட்டையாட சென்றபோது ஓடையில் 1000 தலங்களோடு கூடிய ஒரு தாமரை மலர். அந்த மலரில் அழகான பெண் குழந்தையை கண்டான். அந்த குழந்தையை எடுத்து கொண்டு வந்து வளர்த்தார். கமலவல்லி என்று பெயர் சூட்டினார். கமலவல்லி நாச்சியார் பருவ வயதில் இருந்த பொழுது பெருமாள் அவ்வழியாக குதிரையில் சென்ற பொழுது அவரை பார்த்து மையல் கொண்டார். அவரையே மணம் முடிக்க விரும்பினார். கமலவல்லி நாச்சியாரின் விருப்பத்தை நந்த சோழன் நிறைவேற்றினார். வைகுண்ட ஏகாதேசி அன்று சொர்க்கவாசல் இங்கு திறப்பதில்லை. மாசி மாதம் தேய்பிறை ஏகாதேசி நாளில் தாயார் சொர்க்கவாசல் கடக்கும் நிகழ்ச்சி நடைபெறும். பங்குனி மாதம் உத்தர பிரம்மோற்சவம் 6ஆம் நாள் உற்சவத்தன்று ஆயில்ய நட்சத்திரம் அன்று ஸ்ரீரங்கத்திலிருந்து அழகிய மணவாள பெருமாள் உறையூர் எழுந்தருளுகிறார். பங்குனி பிரம்மோற்சவம் அப்பொழுது தாயார் சந்நிதி திறக்காது பால் மற்றும் தயிர் வீசி எதிர்ப்பு தெரிவிப்பார். இதற்கு ஊடல் உற்சவம் என்று பெயர். 12 ஆழ்வார்களில் ஒருவரான நம்மாழ்வார் தலையிட்டு இருவருக்குமிடையே சமாதானம் உண்டாகி ஒன்றாக எழுந்தருளுவார்கள். உறையூர் நாச்சியாரோடு சேர்த்தி கண்டு அருளுவார் ஆண்டுக்கு ஒரு முறை. ஸ்ரீரங்க பெருமாள் தனக்கு பிரதிநிதியாக ஒரு சின்ன பெருமாள் அழகிய மணவாள பெருமாளை உறையூரில் எழுந்தருள பண்ணிவிட்டார். இத்தலத்தில் கமலவல்லி நாச்சியார் அழகிய மணவாள பெருமாளோடு எழுந்தருளிருக்கிறார். கமலவல்லி நாச்சியார் எப்பொழுதும் இளமையாக கல்யாண கோலத்தில் இருப்பார். சோழ மன்னனுடைய யானை ஒரு முறை இந்த ஊருக்கு வந்தது. அப்பொழுது அந்த யானை கலக்கிடப் போகிறது என்று பயந்து இந்த ஊரில் உள்ள ஒரு கோழி பக்கத்தில் உள்ள சிவன் அந்த கோழியை பார்க்க அதற்கு ரௌத்ரம் கோபம் வந்து யானையோடு சண்டை போட்டு குத்தி கிளறி துரத்திவிட்டது. ருத்ரன் அனுக்கிரகம் உள்ளபடியால் கோழியால் முடிந்தது. நந்த சோழன் தன் மகளுக்கு கட்டிய கோவில் உறையூர் என்கின்ற நாச்சியார் கோவில். இதனுடைய தொடர்ச்சி அடுத்த பதிவில் பார்க்கலாம். நன்றி.